ஹாய் வியூவர்ஸ், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மலேசிய மக்கள் இசைஞானியோட ஒரு டேட் போனாங்க. என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்கள் மலேசிய ரசிகர்கள் தான் அப்படின்னு இசைஞானி அடிக்கடி சொல்வாரு. நம்ம காட்ட முடியாத அன்பை அவங்க எப்படி காட்டி புரிய வைக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அதனால தானோ என்னவோ அவருடைய அன்புக்கு பாத்திரமான வேலண்டைனா இருக்கக்கூடிய மலேசிய மக்களோட அவர் வேலண்டைன்ஸ் டேயை செலவிட்டிருக்காரு. இது எங்க தெரியுமா? 6,000 feet above sea level ஜென்டின் ஹைலாண்ட்ஸ் என்ற இடத்துல உள்ள அரேனா ஆஃப் ஸ்டார்ஸ் என்ற அரங்குல இசைஞானியோட பிரம்மாண்டமான கான்சர்ட் நடைபெற்றது. நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனோட ஹைலைட்ஸையும் கிளிம்ஸஸையும் பார்க்கறதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியின் பெயர் ராஜா ராப்சோடி 2.0. 60 வருட ஜென்டின் ஹைலாண்ட்ஸ் வரலாற்றுல முதல் முறையா ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சியின் விளம்பர பலகை ஹோர்டிங் பேனரை அவங்க பாக்குறாங்க. அந்த உள் அரங்கில் வைக்கப்பட்டிருக்கும் கண்ணை கவரும் இசைஞானி அலங்காரம். எஸ்கலேட்டர்ல வருவதே ஒரு அழகுதான் போங்க. Panggilan flight to Singapore Airlines pesawat SQ121 SQ121 ke Singapura. Pintu C4 untuk penerbangan serta. இந்த வயதுல இவ்வளவு ஃபாஸ்டான நட நம்ம செய்ய முடியுமா? நம்ம இந்த வயதுல ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு கூட நடந்து போவோமான்னு தெரியல. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். SP சரண், ஸ்வேதா மோகன், யுகேந்திரன் வாசுதேவன், மது பாலகிருஷ்ணன், விபாவரி, அனன்யா பட், முகேஷ், சுர்முகி அனிதா, சரத் செண்பகம், பிரியா ஸ்ரிஷா, வாசு ஜிதின்ராஜ். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது லிஸ்ட் செய்யப்பட்ட பெயர்கள். ஆனா இது லிஸ்ட்லே இல்லையேன்னு மணிவண்ணன் சொல்வார்ல, அதே மாதிரி லிஸ்ட்லே இல்லாமல் ஆனா அந்த கான்சர்ட்ல வந்து ஷோ ஸ்டீலரா எல்லாருடைய உள்ளங்களையும் அபேஸ் பண்ணி கொண்டு சென்றது கங்கை அமரன் சார். யாரும்
జగన్మోహిని సింహవాహిని జగన్మోహిని సింహవాహిని பூஜைக்கேத்த பூவிது நேத்தத்தான பூத்தது பூத்தது யாரத பார்த்தது பூஜைக்கேத்த பூவிது நேத்தத்தான பூத்தது அது பூத்தது யாரத பார்த்தது. அடிக்கடி கான்சர்ட்ல நம்ம கேட்காத ஒரு பாடலை பாடி எல்லாரையும் கிறங்கடிக்க செய்தார் கங்கை அமரன் சார். அவருடைய நாட்டி எக்ஸ்பிரஷன்ஸும் ஸ்பெஷல் ஸ்ட்ரோக்ஸும் எல்லாரையும் கொள்ளை கொண்டு போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது பாவாட கட்டையில பாவாட கட்டையில பாவாட கட்டையில பார்த்தேனே பச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம் அச்சனல்ல பேச்சில ஆட தூக்கில கொஞ்ச நேரம் பாருனா போதாது கஞ்சன போல ஒரு Once more, no, once more, sir. இல்ல அவங்க ஒன்ஸ் எல்லாருக்கும் சொல்றாங்க பாராட்டாங்க பாவாடையில பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்ஸ் போர் கேட்கல தெரியாம பாருங்க நீயா பாருங்க அவங்க பாட்டு கேட்டோம் கை தட்டு கேட்டோம்னா உங்களுக்கு பாடணும் வருது சரி பாடுங்க பாடு பாவாட கண்டையில பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ வெளிநாட்டு மக்களுக்கு திரும்ப அவங்க வாழ்ந்து வளர்ந்த இடங்களுக்கு கூட்டி செல்வதும் அவங்க ஞாபக அடுக்குகள்ல பூ தூவுறதும் இந்த மாதிரி பாடல்கள் தான். எல்லோருடைய மனதின் பள்ளத்தாக்குலையும் புதைந்து கிடக்கிற அந்த வேப்பங்குச்சியும் அச்சு வெள்ளமும் மாமன் மகளும் புள்ளிமானும் மல்லு வேட்டியையும் மேலெழும்பி வளர் செய்தது அவருடைய கிராமியத்தனமான அந்த வாய்ஸும் ரம்யமான பாடல் சாய்ஸும். நான் அடிக்கடி பதிவிடக்கூடிய ஒரு கருத்தை ராஜா சார் இந்த கான்செர்ட்ல அழகா விளக்குறாரு.
இப்போ அவருடைய காம்போசிஷன்ஸை நிறைய பேர் வந்து இது வந்து பெத்தோவன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது, இது மொசாட்லேருந்து அவர் எடுத்து போட்டது அப்படின்லாம் டீகோடிங்ன்ற பேரில் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்தோடனே நிறைய பேர் பதிவிடுறாங்க. ஆனால் ராஜா சார் அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட்டே கிடையாது. அவர் டைரக்டர் சுச்சுவேஷன் சொன்னோன்னே ஃபியூ மினிட்ஸில் டியூன் போட்டுறாரு, ஹாஃப் அன் ஹவரில் ஆர்கெஸ்ட்ரேஷனை முடிச்சிடுறாரு அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அந்த டைமில் வந்து அவர் இங்கேருந்தெல்லாம் எடுப்பதற்கான சான்ஸே கிடையாது. 2 கம்போசர்ஸ் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்றது கிடையாது. அந்த காலகட்டத்தில் நெட்டு கூட இல்லாமல் நம்மெல்லாம் நெஸ்ட்டுக்குள்ள குஞ்சு பறவைகளாக இருந்தப்போ எந்தெந்த நாட்டில் உள்ள இசை ஞானத்தை எல்லாம் நமக்கு தாய் பறவையாக வந்து ஊட்டியவரே ராஜா சார் தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு இன்டர்நெட் வந்தோடனே சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னா இது அங்கேருந்து எடுத்தது, இது இங்கேருந்து எடுத்ததுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கான பாசிபிலிட்டியே அந்த காலகட்டத்தில் இல்லை என்பதை மறந்துவிட்டு அதை ரொம்ப அழகாக ராஜா சார் விளக்குறார். பாடல்ல வந்து சிவ சிவா அன்னதாதான் பந்துவராடியில் ஒரு ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடுறாரு. இவர் பல இடத்துல வந்து செம்பை வந்து செவ்வாய் ஓகே 3 தடவை 4 தடவை வந்து செம்பை வந்து சொல்கிற அளவுக்கு அவர் பெரிய கர்நாடக சங்கீதத்தில் அவ்வளோ தூரம் கரைகின்றார். அவர் வந்து இந்த பாட்டை பாடுறாரு. இவரை வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும் என்ற நோக்கத்திலேயே டியூன் போடுறேன். அந்த டியூனுக்கு வார்த்தையே வரல. புது சுகம் உண்மை இல்லை. அது வந்து அவர் யங்ஸ்டர்ஸோட வந்து கனெக்ட் பண்ணிடுது. ஸ்டூடெண்ட்ஸோட அன்றைக்கி இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு மாடர்ன் சிங்கர் அப்படின்னு கொண்டு பாருங்க. இதே போல ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஆனால் பசங்க இதில் சோஷியல் மீடியாவில் எழுதுறது என்னென்னா இளையராஜா வந்து இந்த பாட்டில் இருந்து இதுதான் கேட்டார், அந்த மியூசிக்கை நான் கேட்டிருந்தேன். எனக்கு மியூசிக்கை வரலன்னா தான் நான் ஒன்று போய் கேட்குறேன். எனக்கு வந்து அம்மா வந்து கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொட்டாலும் 1000 டூன் அப்படி அப்படி கொட்டு வைப்போம். நீங்கள் கச்சேரியை விட்டுட்டு இங்கே கம்போஸ் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு பாட்டு வந்து மலேசியா ரசிகர்களுக்கென்றே தனியான பாடல்களாக அப்படிப்பட்ட ஒருவர் இவன் எழுதுறது மூலமாக என்ன அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். இளையராஜாவை எங்கெல்லாம் இருந்து காப்பி எடுத்துருக்காங்க. அவன் இளையராஜாவை வந்து எனக்கே தெரியாது நான் போட போகிறேன். என்னை வந்து ஃபுல்லாக பெரும்பாலும் மலை காடு சார்ந்த பகுதிகளில் அமைக்கப்படுற பாடல்களுக்கு சுத்ததன்யாசி ராகத்தை பயன்படுத்தினா அது ரொம்ப அழகியலோட ரம்மியமா இருக்குமா. இது இலக்கண மரபு கிடையாது. ராஜா சார் தன்னுடைய அனுபவத்தாலும் உணர்வாலும் கண்டு கொண்ட ஒரு ரூல். அவர் அந்த மாதிரி மலை காடு சார்ந்த பகுதிகளில் கம்போஸ் பண்ணும்போது பெரும்பாலும் சுத்ததன்யாசி ராகத்தை பயன்படுத்துவார். அப்படி ஒரு பாடல் தான் மாலையில் யாரும் மனதோடு பேச. பேக்ரவுண்ட் ஸ்கோரை எல்லாம் ஒரு கான்சர்ட்ல வாசித்து மக்கள் சிலிர்ப்படைய முடியும் அப்படின்னா அது ராஜா சாருக்கு மட்டும்தான். யூசுவலா பாடல்கள்ல தாளக்கருவிகள் பாடலின் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இசைக்கப்படும். ஆனா இளமை எனும் பூங்காற்று அந்த பாடல்ல பேஸ் கிட்டார் மாதிரியான தாளக்கருவிகள் அது ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி தனி தாளத்துல இசைத்து கொண்டிருக்கும். வெஸ்டர்ன்ல காணப்படுகின்ற இந்த முறையை ராஜா சார் இந்த பாடல்ல இன்ட்ரோடியூஸ் செஞ்சிருப்பார். இளமையிலும் ஒரு பொழுதாசை சுகம் சுகம் மதியே ஒரே சுகம் இளமையில் பூங்காற்று பாடியதோ காற்று ஒரு பொழுதாசை சுகம் சுகம் ஒரே சுகம் ஒரே
காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். வேலண்டைன்ஸ் டேக்கான கீதம். காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாச கண்ணு கொண்டு கண்டு நின்ற எங்கள் சொந்தனம். தாரத்தப்பட்டை ராஜா சாருடைய 1000வது படம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்வது ரொம்ப பொருத்தமானது இல்ல? வெளிநாட்டுல வாழ மக்களுடைய நாடி பிடிச்சு பல்ஸ் பார்த்து அவங்கள மயக்க கங்கை அம்மன் சார் செலக்ட் பண்ண மற்றொரு பாடல். அது நம் நாட்டு தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல நின்றிடுமா? ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு அட ஒரு ஓடை இல்லை. படவோடு பல காது வீணாட பரப்பாரு சொர்க்கமே என்றாலும் கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா இந்த கங்கை வற்றிடுமா? இது முத்துக்காது என கட்டி போடு ஒரு சூரன் ஏது ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா 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 அடி ரகமா கையில் நட்டு அது ராகத்தில் விட்டு கட்டு இந்த கான்சர்ட்ல அவருடைய கடைசி சாங். Thank you.
மக்கள் அவருக்கு உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகிறதும் அழறதும் அவரோட பாடுறதும் ஒரு மேஜிக் வேண்ட், ஒரு மாய வலை தான் இல்ல. வீடியோ ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸை கொடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.